Example 2.15. Let Z1, Z2 and Z3 be complex numbers such that modulus Z1 equal to modulus Z2 equal to modulus Z3 equal to R. So 3 value modulus Z1 oda value R, modulus Z2 oda value R, modulus Z3 oda value R. Okay. And Z1 plus Z2 plus Z3 not equal to 0. So idoda value வந்து not equal to 0. Prove that modulus Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 by Z1 plus Z2 plus Z3 equal to R. நம்ம ப்ரூவ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கொடுத்திருக்க வேல்யூவை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். கொடுத்திருக்க வேல்யூ என்ன தந்திருக்காங்க? Z1 மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3 இந்த மூணுமே ஈக்குவல் டு ஆர்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடுலஸ் Z1 எடுத்துக்கோ. மாடுலஸ் Z1 ஈக்குவல் டு ஆர். அதே மாதிரி மாடுலஸ் Z2 ஈக்குவல் டு ஆர், மாடுலஸ் Z3 ஈக்குவல் டு ஆர். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண அப்போ என்ன கிடைக்கும்? மாடுலஸ் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி மாடுலஸ் Z2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் மாடுலஸ் Z3 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் தான். நெக்ஸ்ட் நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாடுலஸ் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z பார். ஓகே, மாடுலஸ் Z ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? Z ஸ்கொயர். இப்போ இங்கே பாரு, இசட்னு சொல்கிறதுக்கு பதிலாக Z1 இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? மாடுலஸ் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு Z1 பார். ஓகே, இதே மாதிரி 2 வந்துச்சுன்னா Z2 பார், 3னா Z3 பார். இதை தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். பாரு, மாடுலஸ் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z பார்னு சொன்னோம். இப்போ மாடுலஸ் Z1 ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லணும்? Z1 பார். அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொல்லிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு அங்கே இருந்தது அப்படியே எழுதியிருக்கோம் ஆர் ஸ்கொயர். அதேமாதிரி செகண்ட் பார்ட்டில் Z2 இருக்குது. ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்லணும்? Z2 சொல்லணும். அப்போ Z2 பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்குது? Z3 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ Z3னா Z3 பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா Z1 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறோம். அந்த Z1 பாரை ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். அது என்ன ஆகும்? ஆர் ஸ்கொயரோட டினாமினேட்டரில் வரும். அதே தான் இங்கே Z2 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை Z2 பார், Z3 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை Z3 பார். ஓகே, மூணு வேல்யூவும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ 3 வேல்யூவையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? Z1 plus Z2 plus Z3 equal to Z1 ஓட வேல்யூ என்னது? ஆர் ஸ்கொயர் பை Z1, Z2 ஓட வேல்யூ ஆர் ஸ்கொயர் பை Z2 பார், நெக்ஸ்ட் Z3 ஓட வேல்யூ ஆர் ஸ்கொயர் பை Z3 பார். இப்போ நம்ம வந்து இந்த மூணையும் ஆட் பண்ணணும். எல்சிஎம் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தோட நியூமரேட்டர் வந்து ஆர் ஸ்கொயராக இருக்குது. அதை அப்படியே காமனாக வெளியே வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்கு உள்ளாடி ஃபஸ்ட்டு அந்த டினாமினேட்டர் எழுதுகிற எல்சிஎம். இந்த மூணும் தனித்தனி டேமாக இருக்குது. அப்போ மூணும் சேர்ந்தது தான் எல்சிஎம். எழுதிட்டு ஒவ்வொரு டேம்லேயும் எது மிஸ் ஆகிருக்கோ அதை நியூமரேட்டரில் எழுதணும். Z1 பார் மட்டும்தான் இருக்குது. அப்போ எதெல்லாம் இல்லை? Z2 பாரும் Z3 பாரும் அதை வந்து மேலே எழுதுகிறேன். அதே மாதிரி செகண்ட் ஒன்றில் Z2 பார் இருக்குது, Z3யும் Z1ம் இல்லை, அதை நியூமரேட்டரில் எழுதுகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்றில் Z3 பார் இருக்குது, இதெல்லாம் இல்லை, Z1 பாரும் Z2 பாரும். ஸோ அதை நியூமரேட்டரில் எழுதின அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா நம்ம ரெண்டு பக்கமுமே மாடுலஸ் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த வேல்யூக்கும் எடுக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூக்கும் எடுக்கிறேன். எடுக்கும்போது இந்த மாடுலஸ் ஆர் ஸ்கொயர்னு சொல்லும்போது ஆர் ஸ்கொயர் தான். ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும். செகண்ட் உள்ளாடி இருக்கிறதுக்கு மட்டும் மாடுலஸ் தான் போடுற, ப்ராக்கெட் போடாது. ஓகே, ஸோ போடும்போது மேலே தனித்தனியாக பார் இருக்குல்ல, Z2 பார் Z3 பார், நான் மொத்தமாக சேர்த்து ஒரு பார் போட்டுரு. ஓகே, அதே மாதிரி தான் டினாமினேட்டில் இருக்க வேல்யூவும் மொத்தமாக சேர்த்து ஒரு பார் போட்டுறேன். அடுத்த ஸ்டெப்பில் மாடுலஸ் Z1 பை Z2னா என்னது? மாடுலஸ் Z1 பை மாடுலஸ் Z2ன்னு பிரித்து எடுக்கலாம். ஓகே, பிரித்து எடுக்கும்போது மேலே இருக்க பாரை நம்ம விட்டுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா மாடுலஸ் Z பார்னாலும் மாடுலஸ் Zனாலும் சேம் தான். அப்போ அந்த பாரை விட்டுட்டு ரிமைனிங் உள்ளதை மட்டும் உள்ளாடி இருக்க வேல்யூவை மட்டும் சொல்கிறேன். டினாமினேட்டரில் அதே மாதிரி டைரெக்டாகவே எழுதுவோம். மாடுலஸ் Z1 Z2 Z3னா நம்ம எப்படி எடுக்கலாம்னா மாடுலஸ் Z1 இன்ட்டு மாடுலஸ் Z2 இன்ட்டு மாடுலஸ் Z3ன்னு எடுக்கலாம். ஓகே, ஸோ அதை பிரித்து அப்படியே எழுதிக்க. அதில் பார் வரும், பார் வந்து மாடுலஸுக்குள்ளே வரும்போது விட்டுடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாரு இப்போ எழுதிட்டோம் ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி மேலே நியூமரேட்டரில் பாரை விட்டுட்டு தனியாக எழுதியிருக்கோம். டினாமினேட்டரில் பாரை விட்டுட்டு இன்டூன்னு இருக்கனால தனித்தனியாக பிரிச்சும் எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3 இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுறேன். இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, கிவன்லேயே தந்திருந்தாங்க.
மாட்லஸ் Z1 மாட்லஸ் Z2 மாட்லஸ் Z3யோட வேல்யூ என்னது ஆர். அப்போ அந்த பிளேஸில் எல்லாம் நம்ம என்னென்னு போடணும், ஆர்னு போடணும். ஸோ ஆர் இன்ட்டு ஆர் இதில் 2 ஆரையும் இந்த ஆர் ஸ்கொயரையும் கட் பண்ணிடு. ரிமைனிங் என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டா, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஆர் இருந்துச்சுல அதை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போப்போ என்ன கிடைக்கும்? ஆர் ஈக்குவல் டு ரிமைனிங் இங்கே நியூமரேட்டரில் இருந்தது அப்படியே வரும். ஓகே, மாடலஸ் Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 டிவைடட் பை அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுல அந்த வேல்யூ மாடலஸ் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. ஓகே, நெக்ஸ்ட் தனித்தனியாக பார் இருக்குது. Z1 பை Z2 ஈக்குவல் டு மாடலஸ் Z1 பை மாடலஸ் Z2. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்மகிட்ட இருக்குது, அதை நம்ம இந்த சைடாக மாற்றலாம். மொத்தமாக பார் போடலாம். ஓகே, சரி மொத்தமாக டிட்டர்மினன்ட் போடலாம். ஸோ டிட்டர்மினன்ட் Z1 ப்ளஸ் Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 பை Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும், அவ்வளோதான். திருப்பி எழுதிட்டேன்னா அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். பாரு, ப்ரூவ் தட் அதான் கேட்டிருக்காங்க. ஓகே.